ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுத்த இன்டர்வியூல இன்னும் செம்ம சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. இதுல அஜித் சாரோட ரெஃபரன்ஸ் சீன்லாம் வச்சிருக்கீங்க. அப்ப அஜித் சார் அதை பார்த்து என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு கேட்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன், நான் அஜித் சாரோட மிகப்பெரிய ரசிகன், எனக்கு அஜித் சாரை எப்படிலாம் நடிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும்ல, நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு அஜித் சார்ட்ட சொல்லுவான். ஆனா அஜித் சார் நம்மளை விட தாண்டி ஒரு சீனை சொன்னா நாம சொல்ற ரியாக்ஷனை விட அவர் அதை தாண்டி வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு 1000% ஜஸ்டிபிகேஷன் பண்ணுவாரு. அதுதான் அவரோட பெஸ்ட். ஒரு சீனை சொல்லும் போது அந்த சீனை தாண்டி அவர் மிகப்பெரிய பெஸ்ட்டை காமிக்கணும்னு நினைப்பாரு. நிறைய யோசிச்சிட்டே இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம காஸ்டியூம்லாம் அஜித் சாருக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அனுமாம்கிட்ட சொல்லும் போது அனுமாமே செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஓகே, இது செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அஜித் சாருக்காக செம்மையான காஸ்டியூம்லாம் கொடுத்தாங்க. அண்ட் படத்துல இன்னும் நிறைய கெட்டப்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மொமெண்டா இருக்கும். அண்ட் இந்த படத்துல கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் சூஸ் பண்ணும்போது அர்ஜுன் தாஸ், சுனில், பிரசன்னா இவங்களாம் இந்த கேரக்டருக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு 2 பேருமே முடிவு பண்ணோம். அண்ட் ஆல்சோ இந்த படத்துல த்ரிஷா தான் நடிக்கணும்னு நினைக்கிறப்ப விடாமுயற்சி ஷூட்டிங்லேயே அஜித் சார் த்ரிஷா மேம்கிட்ட கதையை சொல்லி அவங்களும் ஓகே பண்ண வச்சுட்டாங்க. நான் போய் சொல்லும் போது அஜித் சார் என்கிட்ட கதைலாம் சொல்லிட்டாரு, நான் ஓகே அப்படின்னு த்ரிஷா மேம் சொன்ன பதில் எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மொமெண்டா இருந்தது. ஏன்னா அஜித் சார் ரொம்பவே விருப்பப்பட்டாரு அந்த கேரக்டர்ல த்ரிஷா நடிச்சா செம்மையா இருக்கும்னு. ஆனா அவருக்கு முன்னாடி நான் சொன்ன உடனே சரி ஓகே த்ரிஷா நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரே த்ரிஷா மேம்கிட்ட கதை சொல்லிட்டாரு அப்படின்னு ஆதிக் ரவிச்சந்திரன் செம்மையான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.